सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி சச்சரிதம் ஓவிகள் கருத்துரை அத்தியாயம் 19. பாபாவின் அருள் பெறுதல். ஸ்ரீ கணேசனை வணங்குகின்றேன். அறிவை அளிப்பவளான அன்னை ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்குகின்றேன். ஸ்ரீ குரு தேவரை வணங்குகின்றேன். ஸ்ரீ குல தேவதையை வணங்குகின்றேன். ஸ்ரீ சீதா ராமச்சந்திரனை வணங்குகின்றேன். ஸ்ரீ சத்குரு சாய்நாத் மகாராஜை வணங்குகின்றேன். அவரது அன்றாட வழக்கப்படி ஜோ பாபாவின் கையில் ஒரு விரலால் கற்கண்டை வைத்து மரியாதையுடன் நமஸ்கரித்தார். பாபா அந்த முழு விரலிலும் கற்கண்டை நிரம்பியதை என் கையிலே வைத்து, இதை நீ எப்போதும் மனதில் நினைத்து கொண்டிருந்தால் நீயும் இந்த கற்கண்டை போன்ற நிலையிலேயே இருப்பாய், உன் வாழ்க்கை வெற்றி பெறும் என்றார். உங்கள் வாழ்க்கையும் இந்த கற்கண்டை போல இனிமையாகவும் மாறும். உங்கள் மனதின் ஆன்மீக ஆசை நிறைவேறும். நீங்கள் நித்திய நலம் பெறுவீர்கள். உங்கள் இதயத்தின் நம்பிக்கைகள் நிறைவேறும். கருத்து: வாருங்கள், கற்கண்டின் அனைத்து குணங்களையும் ஆராய்ச்சி செய்வோம். ஏனென்றால் பாபா கற்கண்டு பிரசாதத்தை ஆசீர்வாதத்திற்காக மட்டுமே கொடுத்துள்ளார். கற்கண்டு ஸ்படிகம் போன்றது. உட்புறம் வெளிப்புறமும் ஒரே வடிவிலே உள்ளது. இது வெளியில் உள்ள ஒன்று அல்ல, உள்ளே வேறு ஒன்று அல்ல. அதுபோல நாமும் இப்படி வயிற்றிலே ஒன்று, உதடுகளில் ஒன்று என நடந்து கொள்ளக்கூடாது. கற்கண்டு மீது மூடுதல், தோல் போன்றவை இல்லாதது போல எந்த விதமான கோளாறுகள் அல்லது அறியாமை போன்ற எந்த மறைப்பும் இருக்கக்கூடாது. கற்கண்டு இனிமையானது, அதில் இனிப்பு நிறைந்தது. நம் மனதிலும் பேச்சிலும் நடத்தையிலும் இனிமை, இனிப்பு இருக்க வேண்டும். கற்கண்டுக்கு அர்ப்பணிப்பு உணர்வு உள்ளது. இது வேறு எந்த பொருளிலும் அதன் சுயாதீன இருப்பை அனுமதிக்காது. அது தன்னுள் இணைகின்றது. அது முழுவதுமாக சரணடைந்து தன் இனிமையை எல்லா இடங்களிலும் சமமாக பரப்புகின்றது. அந்த கற்கண்டு ருசிதான் கடவுள் இருப்பதை காட்டி, அதே போன்ற அர்ப்பணிப்பு நமக்கும் இருக்க வேண்டும். கற்கண்டு குளிர்ச்சியையும் வழங்குகின்றது. இது உடலின் உஷ்ணத்தை அமைதிப்படுத்துகின்றது. அதற்கேற்ப நாம் கோபம் முதலிய உடல் உபாதைகளையும் அடக்க வேண்டும். நாம் பாபாவை வணங்கிய பிறகு வேண்டினேன், பாபா சாய்நாத் தெய்வமே, உமது அருள் எப்போதும் என் மீது நிலைத்திருக்கட்டும். ஆண்டவரே, தயவு செய்து இந்த நன்கொடையை எனக்கு கொடுங்கள். நான் உங்களை ஒருபோதும் மறக்க மாட்டேன். இந்த ஆசீர்வாதம் எனக்கு போதுமானது. நீங்கள் என்னை எப்போதும் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். என் அவகுணங்களை மன்னிக்க வேண்டும் சாய். அப்போது பாபா சொன்னார், கதையை கேளுங்கள், அந்த கதையை தியானியுங்கள், சிந்தனை செய்யுங்கள். சிந்தனையின் மூலம் உங்கள் சிந்தனையிலே எனது தியானமாக இருக்கட்டும். தியானம் செய்து என்னை தொடர்ந்து நினைவு செய்யுங்கள். இவ்வாறு உங்கள் வாழ்விலே நித்திய மகிழ்ச்சி தோன்றும். இவ்வாறே என் கதையை கேட்டு தியானித்து போதனை அமிர்தமாக ஏற்றுக்கொண்டு அதன்படி நடப்பதால் நித்திய வாழ்வு, நித்திய மகிழ்ச்சியினுடைய சுரங்கம், பரவசத்தினுடைய களஞ்சியம் கிடைக்கும். உங்கள் எல்லா பாவங்களும் தகனமாகி மன்னிக்கப்படும். புயலினுடைய பலத்த காற்று வீசியவுடன் கடலிலே பெரும் அலைகள் எழத் தொடங்கும். அந்த அலைகள் வந்து கரையிலே மோதுகின்றன. அந்த அலைகளுடன் பல குமிழிகளால் உருவான நுரை கரைக்கு வந்து முடிகின்றது. அலைகள், குமிழ்கள் மற்றும் நீர்ச்சுழல்கள், அவற்றினுடைய தோற்றம், தண்ணீரிலே உள்ள அலைகள், குமிழ்கள் மற்றும் நீர்ச்சுழல்கள் நீரிலிருந்தே உருவாக்கப்படுகின்றன. இந்த 3 வகையான தண்ணீரும் வெவ்வேறு வடிவங்கள். ஆனால் காற்று அமைதியாக இருக்கும்போது அவை அவற்றினுடைய அசல் வடிவத்திலே ஒன்றிணைகின்றன. இந்த பல்வேறு வகையான நீர் பல வழிகளிலே தெரியும். அவை நிரந்தர இயல்புடையதா அல்லது அந்த பல்வேறு தருண வடிவங்கள் ஒன்றிணைந்த போது அழிந்து விட்டன என்று சொல்ல முடியுமா? இதெல்லாம் வெறு பார்வை, மாயை. அது உருவாகும் முன் நீராக இருந்தது, இணைந்த பிறகும் நீராகவே இருந்தது. அவைகள் இருப்பதும் இல்லாததும் ஒன்றுதான். இந்த பிரபஞ்சத்தின் கலவை சரியாகவே உள்ளது. யாருடைய பாரபட்சமான புத்தி விழித்திருக்கின்றதோ அத்தகைய அறிவாளிகள் இந்த பிரபஞ்சத்தினுடைய தற்காலிக வடிவத்தை நன்றாக புரிந்து கொள்கின்றார்கள். அவர்கள் தொடர்ந்து கடவுளுக்கு அர்ப்பணிப்புடன் இருக்கின்றார்கள். அறிவை விட தியானத்திற்கு அதிக முக்கியத்துவம் உண்டு. ஆனால் தியானத்திற்கு சரியான துல்லியமான அறிவு அவசியம். பிரம்மத்தினுடைய உண்மையான தன்மையை அறியாமல் தியானம் சாத்தியமில்லை.
தியானத்தின் மூலம் அனுபவத்தினுடைய அடிப்படையிலே கடவுளை பற்றிய உண்மையான மற்றும் சரியான அறிவில் உள்ளது. தியானமும் ஒரு வகை சம்பிரதாய சடங்கு. இது ஆன்மாவை திருப்திப்படுத்த செய்யப்படுகின்றது. ஆன்மாவின் வடிவத்திலே எந்தவித மாற்றமும் இல்லை. அதன் கண்ணுக்கு தெரியாத வடிவம் ஒருபோதும் மாறாது. இது கோளாறுகளில் இருந்து விடுபட்டது, அதாவது கண்ணுக்கு தெரியாதது. அத்தகைய உருவமற்ற வடிவத்தை எவ்வாறு தியானிப்பது? உள்ளார்ந்த தனிப்பட்ட ஆளுமை, அந்த நித்திய எல்லையற்ற பரமாத்மா, அதாவது கடவுள். அவர் சத்குரு என்று அழைக்கப்படுகின்றார். பரமாத்மா, கடவுள் மற்றும் சத்குரு வேறு வேறு இல்லை, ஆனால் ஒன்றுதான். அவர்களுக்கிடையே ஒரு துளி கூட வித்தியாசமோ இல்லை. இந்த மூன்றையும் வேறுபடுத்துபவன் இறைவனை அடைய மாட்டான். இத்தகைய தியானத்தை மீண்டும் மீண்டும் செய்வதன் மூலம் ஒருவன் உயர்ந்த தியான நிலையை அடைகின்றான். இந்த நிலையிலே தியானம் செய்பவர் தியானம் மற்றும் இலக்கு ஆகியவற்றுக்கு இடையேயான வேறுபாடுகள் மறைந்துவிடும். நமது மனம் ஸ்திரத்தன்மை அடையும். வெற்றிடத்திலே அமைதியான நிலையான காற்று எரியும் விளக்கு போல மனம் அமைதி அடைகின்றது. மனம் பிரம்மானந்தத்திலே லயிக்கின்றது. வாழ்க்கையினுடைய பந்தங்களில் இருந்தும் ஆசைகளில் இருந்தும் முற்றிலும் விலகி, வாழ்வினுடைய பயத்திலிருந்து அஞ்சாமல், உலகத்தின் மீதுள்ள எல்லா பற்றுகளிலிருந்தும் விடுபட்டு, எல்லா உயிர்களிலும் கடவுள் இருக்கின்றார் என்பதை உணர்ந்து ஞானம் பெற்ற பின் கடவுளின் தியானம் துவங்குகின்றது. அத்தகைய தியானம் திரிபுதி இருக்கும்போது செய்பவன், செயல் மற்றும் செய்யப்படுவது ஆகியவை அழிக்கப்படுகின்றன. மேலும் அறியாமையால் உருவாக்கப்பட்ட கர்ம பந்தங்கள் உடைந்து அழிக்கப்படுகின்றன. ஏனென்றால் தகுதியானவர் மற்றும் தகுதியற்றவர் என்ற வேறுபாடு இல்லை. அத்தகைய அடிமைத்தனம் இல்லாத நிலையினுடைய மகிழ்ச்சி இன்பத்திற்காக அடையப்படுகின்றது. இதுவே தியானத்தினுடைய முக்கியத்துவம். முதலிலே இந்த அறிவை பெறுங்கள். ஆன்மா தோற்றத்திலே இருக்கிறதா? இல்லை. அப்படியானால் வெவ்வேறு உயிரினங்களில் இது ஒன்றா அல்லது வேறுபட்டதா? இது செயலில் உள்ளதா அல்லது கர்ம பந்தத்திலிருந்து விடுபட்டதா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை காண வேதம் மற்றும் புராணங்களை படிப்பது அவசியம். 5 பஞ்சபூதங்களிலும் ஒரே ஒரு ஆன்மா மட்டுமே உள்ளது என்பதை அறிவதே சிறந்த அறிவு நிலை. இந்த நித்திய அறிவின் மூலம் மட்டுமே ஒருவன் முக்தியையும் ஆனந்தத்தையும் அடைகின்றான். முக்தியும் பேரின்பமும் ஆன்மாவை பற்றிய சரியான துல்லியமான அறிவிலிருந்து உருவாகின்றன. குருடனுக்கு யானையின் உண்மை விளக்கத்தை கூற பிரகஸ்பதியை போன்ற அறிவாற்றல் மிக்க ஒருவன் அழைத்து வரப்பட்டான். அந்த புத்திசாலி யானையை துல்லியமாக விவரித்தார். ஆனால் பார்வையற்ற மனிதனால் யானையினுடைய முழு வடிவத்தை பாராட்ட முடியவில்லை. ஆன்மா பேச்சினுடைய பொருள் அல்ல என்பதால் அணுக முடியாததை பேச்சின் மூலம் விவரிக்க முடியாது என்பதே இதன் பொருள். யானையை பற்றி விவரிப்பவர் எவ்வளவு துல்லியமாக விவரித்தாலும், அதை கேட்பவர் எவ்வளவு கவனமாக புரிந்து கொண்டாலும், கேட்பவர் யானையினுடைய தோற்றத்தை விவரிப்பவரின் கண்களால் நேரடியாக மதிப்பிட முடியுமா? இது சாத்தியப்படாது. யானை எப்படி இருக்கும் என்று பார்வையற்றவருக்கு எப்படி தெரியும்? அதே போல சத்குரு சீடனுக்கு தெய்வீக தரிசனத்தை அளிக்கும் போது தெய்வீக தரிசனத்தின் மூலம்தான் நிரந்தர ஞானம் கிடைக்கும். சுயமாக இருக்கும் பரிபூர்ணமான பிரபஞ்சத்தின் உணர்வு சக்தி அத்தகைய சாயி பரமாத்மாவினுடைய உண்மையான இயல்பை பற்றிய சரியான அறிவு. இது சாயி பகவானினுடைய தியானம். இது அவரது நித்திய தானம், தொடர்ச்சியான வழிபாடு, சடங்குகள் மற்றும் ஸ்ரீ சாயியினுடைய தரிசனம். சுயமாக இருக்கும் பரிபூர்ணமான பிரபஞ்சத்தினுடைய உணர்வு சக்தி அத்தகைய சாயி பரமாத்மாவினுடைய உண்மையான இயல்பை பற்றிய சரியான அறிவு. இது சாயி பகவானின் தியானம். இது அவரது நித்திய தியானம், தொடர்ச்சியான வழிபாடு, சடங்குகள் மற்றும் ஸ்ரீ சாயியினுடைய தரிசனம். அறியாமை, காமம், கோபம் போன்ற தீமைகளில் இருந்தும் கர்ம பந்தங்களில் இருந்தும் பூரண விடுதலை பெற வேண்டுமானால் முடிவில்லாத சாயியை தியானம் செய்வதை தவிர வேறு வழியில்லை என்பதை உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். பகவான் சாயி எந்த ஒரு நபருக்கும் சொந்தமானவர் அல்ல. அவர் எல்லா உயிரினங்களிலும் இருக்கின்றார். எப்படி சூரிய பகவான் உலகம் முழுவதற்கும் பிரியமானவரோ அதுபோல முடிவில்லாத சாயி அனைவருக்கும் பிரியமானவர். இப்போது சாயியினுடைய வார்த்தைகளை கவனமாக கேளுங்கள். இந்த விலை மதிப்பற்ற உபதேசாமிர்தம் அனைவருக்கும் புரியும். எளிய மொழியிலே உள்ளது. தியானம், ஆழ்ந்து கற்றல் மற்றும் இந்த உணர்தல் பற்றி சிந்திப்பது உங்கள் சிறந்த நலன்களை காக்க உதவும். கடமை, உறவு இல்லாமல் எந்த உயிரும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொள்ளாது. எனவே உங்கள் தொடர்பிலே வரும் எந்த உயிரையும் அவமரியாதையாக நடத்தாதீர்கள். அவர்கள் மீது கோபப்படாதீர்கள். இந்த விதி மனிதர்களுக்கு மட்டுமல்ல, விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கும் பொருந்தும். நம் வீட்டு வாசலிலே வரும் நாய் கூட நம்மிடம் ஏதேனும் கடமை உறவை வைத்து கொள்ளாமல் வராது.
என்பதை நினைவிலே வையுங்கள். உங்கள் அருகிலே வரும் ஒவ்வொரு உயிரினத்தையும் மதிக்கவும். தாகத்துக்கு தண்ணீரும் பசித்தவர்களுக்கு ரொட்டியும் கொடுங்கள். அவர்களின் உடலிலே தேவையான ஆடைகள் இல்லை என்றால் அவர்களின் வெட்கத்தை மறைக்கும் ஆடைகளை அவர்களுக்கு தானமாக வழங்குங்கள். வீடற்றவர்களுக்கு தங்குமிடம் வழங்கவும். இவ்வாறே செய்வதன் மூலம் கடவுள் மகிழ்ச்சி அடைகின்றார். யாருக்காவது பணம் தேவைப்பட்டால் அதை கொடுக்க மனமில்லை என்றால் அதை கொடுக்காதீர்கள். ஆனால் அவரை நாயைப் போல திட்டாதீர்கள். கேட்பவரிடம் தவறாக நடந்து கொள்ளாதீர்கள் அல்லது கடுமையான மொழியிலே பேசாதீர்கள். யாராவது கடுமையான சொற்களை பேசினால் பேசட்டும். கடுமையான பதில்களை நீங்கள் கொடுக்காதீர்கள். மனிதன் எப்பொழுதும் சகிப்புத்தன்மையுடன் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் மகிழ்ச்சியையும் திருப்தியையும் அடைகின்றான். வாழ்க்கையிலே எத்தனை ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் உங்கள் விசுவாசத்தை கடைபிடித்து உங்கள் விதிகளையும் தர்மத்தையும் பின்பற்றுங்கள். உங்கள் நம்பிக்கையை தளரவிடாதீர்கள். நெருக்கடிகளை பொறுமையாக எதிர்கொள்ளுங்கள். சூழ்நிலைக்கு பயப்படாமல் சாயினுடைய அருளுக்கு ஏற்ப சூழ்நிலையை ஏற்றுக்கொண்டு பழகுங்கள். உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையே உள்ள சுவரை முற்றிலுமாக அழித்து விடுங்கள். அப்போது பயமின்றி பயணிக்க எளிதான வழி கிடைக்கும். நான் குரு, நீ சீடன், இது அறியாமையின் சுவர். குருவும் சீடர்களும் ஒருவரையொருவர் முழுமையாக இணைத்து ஒன்று சேரும் வரை நான் நீ என்ற பாகுபாடு இருந்து கொண்டேதான் இருக்கும். கடவுளை அடைவதில் அர்ப்பணிப்பு முக்கியமானது. அது இல்லாமல் இருமையற்ற உணர்வு அடைய முடியாது. அல்லாதான் எஜமானன், சர்வ வல்லமையுள்ள கடவுள், முழு பிரபஞ்சத்தினுடைய எஜமானர். அல்லாவை விட மேலானவர் யாரும் இல்லை. கடவுளை விட சிறந்தவர் மற்றும் மேன்மையானவர் யாரும் இல்லை. கடவுளின் செயல் மர்மமானது, ஆழமானது மற்றும் இயற்கைக்கு அப்பாற்பட்டது. அதை அளவிட முடியாதது மற்றும் ஒருவரினுடைய மதிப்பீட்டு திறனுக்கு அப்பாற்பட்டது. எல்லாம் வல்ல அல்லாஹ் அவர் நினைத்ததெல்லாம் நடக்கும். கடவுள் மட்டுமே நமக்கு முன்னோக்கி வழிகாட்டுவார். நமது முயற்சிகளை வேகமடைய செய்வோம். நம்முடைய நல்ல காலம் நெருங்கும் போது அவர் நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றி நமக்கு நலனை செய்வார். ஸ்ரீ ஹரிஹரார்ப்பணமஸ்து. சுபம் பவது. அத்தியாயம் 19. பாபாவின் அருள் பெறுதல். ஓவிகள் மற்றும் கருத்துரை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ